அன்பே சிவம் கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் 3. சிரவண பொருளைத்தானே சித்தன் சிந்திக்குமாறு தரதமாம் அவைக்கும் வித்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சற்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகோ வரமிகு சமாதியாறு வகையில் பொருளிதாமே. சிரவண பொருளைத்தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சற்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும் மரமிகு சமாதி 6 வகையின் பொற்பொருள் இதாமே. உரை: மெய்குருவின் ஞான உபதேசத்தை கேட்டு அறிந்த பிரம்மம் என்ற பொருளை சத்தியம் என்று உணர்ந்து சித்தத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதையே சமாதானம் என்பர் மேலோர். சித்தம் எனும் இடத்தில் நின்ற ஈசனையே சதா காலமும் சிந்தித்தவாறே சண்டை சச்சரவு இல்லாமல் எப்போதும் சாந்தமுடன் சமாதானமாயிருப்பதுவே சமாதானம் ஆகும். பரம்பொருளாய் நின்ற ஈசனே சத்குரு என்று உணர்ந்து அன்பே சிவமாய் நின்ற அவனை உண்மையான அன்பினால் பற்றி அதனை தாய் குரங்கின் வயிற்றில் பற்றி பிடித்திருக்கும் குரங்கு குட்டியை போல் விடாமுயற்சியுடன் பற்றி நிற்பதுவே சிரத்தையாகும். அன்பை கொண்டு அன்பை அடைவதே சிரத்தை. இரவா வரமருளும் சமாதி நிலை அடைய மேலான இந்த 6ம் அமைந்திருக்க வேண்டும். பிரம்மத்தை சேர்ந்து பேரின்பம் காண இந்த 6 வகையின் சொற்பொருள் இதுதானே. அன்பே சிவம் அன்பே சிவம்.